நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க கொக்கே. இப்ப நான் உனக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம். நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படி சொல்லி தேவதை அவங்க மந்திர சக்தியால தரையிலிருந்து ஒரு கம்பத்தை தானா உருவாக்குனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பம் மேல வளர்ந்துகிட்டே போச்சு. அதுக்கு 4 பக்கத்துல 4 ரெக்கைகளும் வந்துச்சு. அட, இவ்வளோ பெரிய பெரிய ரெக்கையா? இதனால இன்னும் குளிர் அதிகமாயிருமே. அப்படி இல்ல நண்பர்களே, அப்போ அந்த ரெக்கைகளை சுத்த ஆரம்பிச்சது. அதுல இருந்து நல்ல கதகதப்பான காத்து வீசுச்சு. அடே கப்பா! மெதுவா மெதுவா சூடான காத்து காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. காட்டுல இருக்கிற பனியெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அடே கப்பா, எவ்வளோ இதமா இருக்கு! இந்த சூடான காத்துல அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இனி நாம எல்லாரும் சந்தோஷமா தூங்கலாம். இனி இந்த குளிரால யாருமே செத்து போக மாட்டாங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா நண்பர்களே? அன்பு கொக்கே, நீ செய்த உதவிக்கு மறுபடியும் நன்றி. உனக்கு ரொம்ப நன்றி நிலதேவதையே. பெரிய பிரச்சனை எங்களை காப்பாத்திட்ட. யார் ஒருத்தங்க மத்தவங்களுக்கு உதவுறாங்களோ அவங்களுக்கு கெடுதல் நடக்காது. அப்படி சொல்லி தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. எல்லா விலங்குகளும் சூடான காத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க.